ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்கே ஃபேமிலி விளாக்ஸ். இன்றைக்கி ஒரு ஃபுல் டே விளாக் பார்க்க போகிறோம். இன்னைய டே எப்படி போயிருக்கு அப்படின்றத இந்த விளாகில் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அப்படின்னா தான் நான் வீடியோ போட்டதும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. வாங்க இப்போ விளாகை கண்டினியூ பண்ணலாம். இந்த வீடியோ மண்டே எடுத்தது. காலையில் ரொம்ப சீக்கிரமாக எந்திரிச்சிட்டேன். ஒரு 5 மணிக்கெலாம் எந்திரிச்சு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு ஒர்க் அவுட் பண்ணிகிட்ருக்கேன். என்னடா ராஜாத்தி திடீர்னு 5 மணிக்கு எந்திரிச்சு ஒர்க் அவுட் பண்ணிகிட்ருக்காளே அப்படின்னு யோசிக்கலாம். ஆக்சுவலாக இது வந்து நான் ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு இருந்த ஒரு விஷயம். காலையில் சீக்கிரம் எந்திரிக்கணும்னு நினச்சிட்டே இருந்தேனே தவிர அதை வந்து செயல்படுத்தவே இல்லை. இந்த டைம் வந்து நான் சீக்கிரம் எந்திரிக்கணும் அப்படின்னு எழுதி வச்சு அதுக்கு தகுந்த மாதிரி எந்திரிச்சு நான் வேலையை பார்த்துட்ருக்கேன். ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சீக்கிரம் எந்திரிச்சோம் அப்படின்னம்னா வேலைகள் எல்லாத்தையும் சீக்கிரம் முடிச்சுட்டு இந்த டைம் ஃப்ரீயாக இருக்கும், அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிப்போம். லேட்டாக எந்திரிச்சோம் அப்படின்னம்னா ஐயோ இந்த வேலையை பார்க்கணும் அப்படின்னா அவசரமாக ஓடிட்டே இருக்க மாதிரி இருக்கும். இந்த விஷயத்த எத்தனை பேர் ஃபீல் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரொம்ப நாளாக நான் ஆக்டிவாக இல்லாமல் ஒரு மாதிரி சோம்பேறித்தனமாக இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. நம்ம பேக் டு ஃபார்ம் வரணும், அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசித்து சரி நம்ம டேயில் என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்றத முன்னாடியே எழுதி வச்சுட்டு நம்ம அந்த வேலையை செஞ்சு முடிச்சிட்டோம்னா டிக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நாளே வந்து இன்றைக்கி என்ன பண்ணணும் அப்படின்றத எழுதி வச்சுட்டேன். காலையில் 5 மணிக்கு எந்திரிக்கணும் அப்படின்னு எழுதி வச்சுருந்தேன். எந்திரிச்சதுமே சந்தோஷமாக இருந்தது. டிக் பண்ணும்போது அதை விட சந்தோஷமாக இருந்தது. எந்திரிச்சதும் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படின்னு எழுதி வச்சுருந்தேன். ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு வந்து டிக் பண்ணும்போது அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது. அப்போ தான் ஒரு விஷயம் ஃபீல் ஆச்சு. நம்ம இந்த வேலையை பண்ணணும்னு நினச்சிட்டே இருந்தோம்னா கண்டிப்பாக அதை செய்ய மாட்டோம். அதே இந்த வேலையை பண்ணணும் அப்படின்னு நம்ம எழுதி வச்சிட்டோம்னா நம்மளை அறியாமலே அந்த வேலையை நம்ம பண்ணுறோம். ஸ்டார்டிங்கில் கஷ்டமாக இருந்தாலும் நம்ம அதை கண்டினியூஸாக பண்ணும்போது நமக்கு அது ஒரு ஹேபிட்டாக மாறிடும். ரொம்ப நாளாக சாதம் வந்து குக்கர்லேயே வச்சுட்டு இருந்தேன். பேக் டு ஃபார்ம் நம்ம மண்பானையில் சமைக்கணும் அப்படின்ட்டு இன்றைக்கி வந்து மண்பானையில் சமைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். சேப்பக்கிழங்கு வாங்கி வச்சுருந்தேன். சரி அது இன்றைக்கி குழம்பு வச்சிடலாம் அப்படின்ட்டு சேப்பக்கிழங்கு குழம்பு தான் வைக்க போகிறேன். சேப்பக்கிழங்கு குக்கரில் போட்டு ஒரு 2-3 விசில் மட்டும் விட்டு எடுத்துக்கிட்டேன். நல்லா வெந்துருச்சு. இப்போ தோலெல்லாம் உரித்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்க போகிறேன். அடுப்பில் பேன் வச்சு தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு குழம்புக்கு வெங்காயம் தக்காளி வதக்கி வச்சுருந்தேன். அது ஆறுனதும் குழம்பு பொடி போட்டு நல்லா நைஸாக அரைச்சி இது கூட ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் ஒருக்க நல்லா கலந்துட்டு குழம்பு பொடியோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கிட்டு குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக புளி ஊற வச்சுருந்தேன், அதையும் கரைச்சி ஆட் பண்ணிக்கலாம். குழம்புக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு குழம்பு நல்லா கொதிச்சு வர வரைக்கும் விட்டுறலாம். குழம்பு இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வரும்போது கட் பண்ணி வச்சுருக்க சேப்பக்கிழங்கு ஆட் பண்ணிவிட்டு ஒரு 4 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். அறக்க பறக்க சமைச்சிட்டு இருந்தேன். கதவு தட்டுற சவுண்டு கேட்டுச்சுது. கமல் சென்னையிலேருந்து வந்துட்டாங்களோ அப்படின்னு கதவை திறந்தேன். இன்னைக்கு லேட்டு ஒட்டஞ்சத்திரம் போயிட்டேன், தூங்கிட்ட இல்லையா? ஓஹோ, கிழங்கு போடுறதுக்கு முன்னாடி வரைக்கும் குழம்பு தண்ணியாக இருந்த மாதிரி இருந்தது. கிழங்கு போட்டதும் கொஞ்சம் கெட்டியாக ஆரம்பிச்சது. இன்னொரு 2 நிமிஷம் கொதிச்சது அப்படின்னா குழம்பு ரெடி ஆகிடும். இன்றைக்கி காய்க்கு வெண்டைக்காய் ஃப்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இப்போ ப்ரஷ் பண்ணிட்டு வாங்க. என்னம்மா இங்கே படுத்து கிடக்குற? பல் விளக்கிட்டியா? லப்பர் பேண்ட் எடுத்துட்டோம், அம்மா குடிமி போட்டு விட்றேன். மால்ட்டை குடிச்சிட்டு போய் குளிப்பீங்களா? ஐயோ காலங்கத்தாலே ஆரம்பிச்சிட்டிங்களா உங்கள் கொஞ்சல? இப்போ தான் நான் பெட்ஷீட்டை மடித்து வச்சுருக்கேன், கலைச்சிடாத. கொண்டு போய் வை. மால்ட்டை குடிச்சிட்டு நீ போய் குளிச்சுட்டு வா. ப்ரஷ் பண்ணிவிட்டு வந்ததும் பிள்ளைங்களுக்கு மால்ட்டை ஆற்றி கொடுத்தேன். குடிச்சிட்டு அவங்க ரெடியாக போயிடுவாங்க. ஆல்மோஸ்ட் சமையல் வேலை எல்லாத்தையுமே முடிச்சிட்டேன். குழம்பும் ரெடி ஆகிடுச்சு, வெண்டைக்காய் பொரியலும் ரெடி ஆகிடுச்சு. கீரை கொஞ்சோண்டு இருந்தது, அதையும் நான் பொரிச்சு வச்சுட்டேன். அப்படின்னம்னா ஆல்மோஸ்ட் வேலை எல்லாமே முடிஞ்சிச்சு. இன்றைக்கி 7 மணிக்கெலாம் சமையல் வேலை எல்லாத்தையுமே முடிச்சிட்டேன். ரொம்ப நாள் ஆச்சு காலையில் எழுந்திரிச்சு சாதம் வடித்து குழம்பு 2 காய் அப்படின்னு செஞ்சு ரொம்ப நாள் கழிச்சு இன்றைக்கி பண்ணும்போது கொஞ்சம் ஹாப்பியாக இருந்தது. காலையில் பிள்ளைங்களுக்கு சாதமே ஊட்டி விட்டுட்டேன். சாதம் சாப்பிட்றதா இருந்தால் அவங்க லேட் பண்ணுவாங்கன்னு நானே ஊட்டி விட்டுட்டேன். இன்றைக்கி என்னென்ன சமைச்சிருக்கேன்னு பார்க்கலாம். ரொம்ப நாள் கழித்து சாதம் மண்பானையில் வடிச்சிருக்கேன். ஃபஸ்ட் டைம் சேப்பக்கிழங்கு குழம்பு வச்சுருக்கேன். கொஞ்சமாக கீரை இருந்தது, அதை அப்படியே பொரிச்சு வச்சுருக்கேன். வெண்டைக்காய் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. பிள்ளைங்களுக்கு சாதம் பார்த்திங்க அப்படின்னா பரட்டி வச்சுருக்கேன் குழம்பு ஊற்றி. சீக்கிரமே சாப்பிட்டு பிடிச்சிட்டிங்க, வேலை இல்லை, அதனால முட்டை உடைக்கிறீங்க.
வடை. லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணியாச்சு. சாதம், வெண்டைக்காய் பொரியல், முட்டை வச்சு விட்ருக்கேன். ஸ்நாக்ஸுக்கு டேட்ஸு, நட்ஸ் அந்த மாதிரி வச்சு விட்டேன். டிஃபன் பாக்ஸ் பேக் பண்ணி வச்சுட்டேன் அப்படின்னா லஞ்ச் கூடையில் அவங்களே எடுத்து வச்சுக்குவாங்க. அதுக்கப்புறமா தலை சீவி விடுவேன். கையிலும் கண்மணியும் சண்டே தலை குளிப்பாங்க. மண்டே ஒரு நாள் மட்டும் எங்களுக்கு எண்ணெய் தேய்ச்சி விடாதம்மா அப்படின்னுவாங்க. அதனால் எண்ணெய் தேய்ச்சி விடாமல் தலை சீவி விட்டுட்ருக்கேன். தலையில் கை வச்சாலே அம்மா மெதுவா மெதுவா அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. கையில் தான் ஃபஸ்ட்டு சொல்லுவாள். இப்போ கண்மணியும் அவள் கூட சேர்ந்துக்கிட்டா. பாய். பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போனதும் நானும் ரெடி ஆகிட்டு கமலுக்கு பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு கொடுத்துட்டு நானும் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு வீடியோ வந்து எடிட் பண்ணி முடிச்சிட்டேன். இன்றைக்கி 10:30க்குள்ளே எல்லா வேலையுமே முடிச்சிட்டேன். போலாம். இன்றைக்கி எனக்கு ஷீ ஃபோரமில் மீட்டிங் இருந்தது. ஸோ மீட்டிங்க்காக என்னை கமல் இறக்கி விட்டுட்டு கிளம்பிட்டாங்க. ஷீ ஃபோரமில் மந்த்லி ஒரு மீட்டிங் இருக்கும். பிஸ்னஸில் ஜெயித்தவங்க அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணிப்பாங்க. அது நமக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். மீட்டிங் முடிஞ்சதும் மதியம் லஞ்ச் அங்கேயே சாப்பிட்டுட்டேன். கமல் வந்தாங்க என்னை பிக்கப் பண்ணுறதுக்காக. நேராக கடைக்கு வந்துட்டோம். மால்ட்டு பேக் பண்ணி எடுத்துகிட்டு வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. மதியம் தான் வந்தாங்க. பேக்கெட்ஸ்லாம் எண்ணி ரேக்கில் அடுக்கிடுவாங்க. ஃபஸ்ட்டு பெண்டிங் ஆர்டர்ஸ்லாம் கிளியர் பண்ணிடுவாங்க. ப்ராடக்ட்ஸ் வந்ததும் கடகடன்னு பேக்கிங் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நம்மக்கிட்ட இந்த மாதிரி கோனாகிராஸ் பேக்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. இதை வந்து மார்க்கெட் போகும்போது காய்கறி வாங்குறதுக்கு எடுத்துகிட்டு போகலாம். பிக்னிக் போகும்போது எடுத்துகிட்டு போகலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். யூனிக்கான ப்ராடக்ட்ஸ் எதுவும் வேணும்னு நினச்சிங்கன்னா நம்ம வெப்சைட்டை விசிட் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி உனக்கு என்னென்ன செஞ்சு கொண்டு வந்துருக்கோம்? என்ன கொடுத்துருக்கேன்? 2 முட்டை. உடச்சிடாத. டிஃபன் பாக்ஸ் தரல. வெண்டைக்காய், கீரை, முட்டை, குழம்பு, சேப்பக்கிழங்கு. நல்லாக்கா? ட்ராமா குயின்ஸ். என்ன மாமா? ட்ராமா குயின்ஸ்ன்னு கூப்பிட்டேன். நீ ட்ராமா குயினா? ஆமாவாண்டா. இதுதான் ஹோம்ஒர்க் எழுதுகிற லட்சணமா? உங்களை ஹோம்ஒர்க் தானே எழுத சொன்னேன் நான். ஸ்கூல் விட்டு வந்ததும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் அங்கிட்டு இங்கிட்டுன்னு ஓடிட்டுருப்பாங்க. உட்காந்து ஹோம்ஒர்க் எழுதுங்கம்மா அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பேன். எதையாவது பண்ணிகிட்டே இருப்பாங்க. இன்றைக்கி பிடிச்சி உட்கார வச்சுட்டேன். நீ என் முன்னாடி தான் ஹோம்ஒர்க் செய்யணும் அப்படின்னு உட்கார வச்சேன். 2 பேரும் என் முன்னாடி உட்காந்து ஹோம்ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஹோம்ஒர்க் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா ஷட்டில் கிளாஸ் போவாங்க. டெய்லியுமே டீச்சர் அக்கா கடைக்கு வருவாங்க. மோனி டியூஷன்லேருந்து கால் பண்ணதுக்கப்புறம் தான் இங்கேருந்து கிளம்பி போவாங்க. போகும்போது மணியை பார்த்து பேசிகிட்டு இருந்தாங்க. அதுக்குள்ளே மோனி கால் பண்ணிட்டா. பாய் பாய். என்ன பஞ்சாயத்து? என்னவா? என்னவா? சரி நீ இங்கே வா. நீ அப்பாட்ட வா. இங்கே வா. நீ அப்பாட்ட வா. கண்மணி அப்பாட்ட வா. வாடா தாங்க. இங்கே வா. அப்பாட்ட வா. நீ வா. இங்கே வாடா. கிளம்புங்க. டெய்லியும் கையிலுக்கும் கண்மணிக்கும் ஏதாவது ஒரு விஷயத்தில் முட்டிக்கும். பஞ்சாயத்துன்னு வந்து நிற்பாங்க. அப்புறம் கொஞ்சம் நேரத்துலேயே அவங்களே சமாதானம் ஆகிக்குவாங்க. பிள்ளைங்க ஷட்டில் கிளாஸ்லேருந்து வந்ததும் அப்படியே வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டோம். வீட்டுக்கு வந்ததும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு சமையல் வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பிள்ளைங்களுக்கு தோசை ஊற்றணும். எனக்கும் கமலுக்கும் சிக்கன் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இனிடே எனக்கு ரொம்ப ஹாப்பியான டேவாக இருந்தது. காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் ரொம்ப ஆக்டிவாக இருந்தேன். ராஜாத்தி பேக் டு ஃபார்ம் அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆச்சு. இந்த விலாக் உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.